So 6 hits out of 9 good films அப்படின்னு ஃபர்ஸ்ட் எடுத்தோனே வருது. அந்த மூன்று திரைப்படங்களுக்கும் இந்த திரைப்படத்துக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னு இங்க ஒரு படத்தோட வெற்றியும் அந்த படம் கலெக்ட் பண்ற வணிகமும் தான் ஒருத்தனோட தலையெழுத்தை நிர்ணயிக்குது. என்னதான் நீங்க நல்ல படம் எடுத்தாலும் அந்த படம் கலெக்ஷன் ஆகணும். அப்பதான் உங்களுக்கு அடுத்த படத்துல மார்க்கெட் இருக்கும். அடுத்த படத்துல கதாநாயகர்கள் டேட்டு கொடுப்பாங்க. இல்ல அடுத்த படத்தை வியாபாரிகள் வாங்குவாங்க. மக்களே கூட அடுத்த படத்தை செலக்ட் பண்ணும்பொழுது போன படம் ஜெயிச்சிச்சு அப்படின்னு ஓடிடுவாங்க. ஸோ என்னதான் நம்ம சக்சஸ் அப்படின்னு நல்ல படம் ஃபீல் குட் ஃபிலிம் இந்த படத்தை பார்க்கும்போது ரொம்ப அழுதுட்டேன் அப்படிலாம் சொன்னா கூட அந்த படம் ஓடணும். ஸோ எனக்கே தோணுச்சு நம்ம 9 நல்ல படம் எடுத்திருக்கோம். ஆனா 9ல் 6 தான் ஓடி இருக்கு. ஸோ 9ல் 6 ஓடி இருக்குன்னா அப்போ ஒரு 75% தான் நான் பாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது 10வது படம். இதையும் நான் ஜெயிச்சிட்டேன்னா இன்னும் கொஞ்சம் 75 85 ஆக்கிடுவேன். ஸோ எனக்கு சென்டம் எடுக்கணும். 100 அவுட் ஆஃப் 100 எடுக்கணும். ஸோ அதுதான் என்னோட நோக்கம். அதான் கண்டிப்பா அந்த நோக்கம் வெற்றி பெறுங்கிற வாழ்த்துக்கள் சார். ஜேகே எனும் நண்பனின் வாழ்க்கை பத்தி நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு காலர் லைன்ல காத்துட்டு இருக்காங்க திருப்பூர்ல இருந்து. வணக்கம் சுமதி. வணக்கம். தீபாவளி நாள் வாழ்த்துக்கள். சேரன் சார் கிட்ட இந்த திரைப்படம் பத்தி உங்களுக்கு என்ன கேள்வி இருந்தாலும் கேளுங்க. வணக்கம் சுமதி, சொல்லுங்க. நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கேன். தீபாவளி வாழ்த்துக்கள். நன்றி. உங்களுக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள் சார். இதே மாதிரியே படம் எடுங்க சார். நாங்க பார்த்தா எல்லா குடும்பத்தோட பார்க்க முடியும். எங்க வீட்டுல சினிமாக்கே கூட்டிட்டு போக மாட்டாரு. உங்க படம் போட்டாதான் எனக்கு கூட்டிட்டு போவாருங்க. அதனால நீங்க இதே மாதிரி நல்ல குடும்பத்தோட பாக்குற மாதிரி கண்டிப்பா இதே மாதிரி தான் எடுப்பேன். எப்பவும் நல்ல உங்க குடும்பத்தோட எல்லாரும் போய் பாக்குற மாதிரி தான் எடுப்பேன். இந்த படமும் அப்படித்தான் இருக்கும். நீங்க உங்க கணவர் கண்டிப்பா உங்களை கூட்டு போவார். சரி சரிங்க. சரி, அவ்வளவுதான். வேற ரொம்ப சந்தோஷமா. ரொம்ப நன்றி சுமதி அழைத்ததுக்கு. இன்னொரு காலர் இப்ப லைன்ல காத்துட்டு இருக்காங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம், சொல்லுங்க சார். இனிய தீபாவளி நாள் வாழ்த்துக்கள். சேரன் சாரோட பேசுங்க. இனிய தீபாவளி நாள் வாழ்த்துக்கள். சேரன் சாரோட சார். வணக்கமுங்க. வணக்கம். உங்க பேர்? வணக்கங்க சார். பாலுங்க சார். பாலு. பாலு. எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? கோயம்புத்தூருங்க. கோயம்புத்தூர். தீபாவளி கொண்டாடுனீங்களா? நல்லா தீபாவளி கொண்டாடுங்க. தீபாவளி படம் எல்லாம் பாத்துட்டீங்களா? தீபாவளி படம் ஒன்றும் பாக்கலீங்க. நாங்க உங்களை தான் பாத்துட்டு இருக்கோம் டிவியில. சரிங்க. நீங்க ஒரு 9 படம் எடுத்தீங்க இல்லைங்க சார்? ஆமாங்க. அதுல அந்த பாரதி கண்ணம்மா மாதிரி இன்னொரு படம் எப்ப கொடுப்பீங்க? பாரதி கண்ணம்மா இன்னொரு படம் வேணுமா? அதே மாதிரி இன்னொரு படம் எப்ப தருவீங்க? பாரதி கண்ணம்மா மாதிரியே திரும்ப எடுக்க கூடாதுல்ல. அப்புறம் நான் என்கிட்ட சரக்கு இல்லாத மாதிரி அந்த படம் ரொம்ப பாதிச்சதுங்க. அதே மாதிரி வெற்றி கொடி கட்டு, தேசிய கீதம், பொற்காலம், இந்த மாதிரி ஒரு படம் ரொம்ப பிடிக்கும். வரும். நீங்க ஜேகே பாருங்க. அதே மாதிரி ஒரு படம் உங்களை பாதிக்கும். ரொம்ப நன்றி மிஸ்டர் பாலு அழைத்ததுக்கு. அடுத்தது இலங்கையில இருந்து ஒரு நேயர் காத்துட்டு இருக்காங்க. வணக்கம் மணிமேகலை. ஓகே சார். சோ இந்த இதுவரைக்கும் அழைத்த காலர்கள் எல்லாருமே கடந்த 9 திரைப்படங்கள் மாதிரி எங்களுக்கு ஒரு படம் தாங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா ஜேகே எனும் நண்பனின் வாழ்க்கை ஒரு டிஃப்ரெண்டான ஜானரா இருக்கும்னு சொல்லிருக்கீங்க. இந்த படத்தோட அசோசியேட் ஆயிருக்க ஆக்டர்ஸ் இவங்கள பத்தி எல்லாம் சொல்லுங்க. ஷர்வானந்த், நித்யா மேனன் இவங்கள பத்தி சொல்லுங்க சார். ஷர்வானந்த் எங்கேயும் எப்போதும் படத்துல நடிச்ச பையன். அந்த ஒரு பொண்ணை கூட்டிட்டு வழி கேட்டுக்கிட்டே வழி சொல்றதுக்காக கூட்டிட்டு அலைவார்ல அந்த பையன். ஸோ அந்த பையனை பார்க்கும்போது எனக்கு அந்த படத்தை ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப சாஃப்டான ஒரு நல்ல நேச்சர், நல்ல ஒரு இயல்பான ஒரு ஆக்டர் அவர். ஸோ இந்த படத்துக்கு அப்படி ஒருத்தர் தேவைப்பட்டார். ஆக்சுவலாக நான் முதல்ல எடுத்தோடனே அவர்கிட்ட போகலை. இந்த படத்துக்கு இங்கே உள்ள நடிகர்கள் யாராவது நடிச்சா இன்னும் நல்லா இருக்குமே நம்ம ட்ரை பண்ணோம். பட் யாருக்குமே தேதிகள் இல்லை நம்ம கேட்குற நேரத்தில் உள்ள வாய்ப்புகள் கிடையாது. ஸோ அப்போ வேற வழி இல்லைன்னு அவரை நம்ம போய் கேட்டால் பட் அவர் ஒத்துக்கிட்டார். இந்த படம் ஆக்சுவலி முதல் முறையாக தமிழ் தெலுங்கு 2லையும் எடுக்கிறோம். நல்ல ஆக்டர் அவர். இந்த படத்துக்கு இப்ப நான் நடிக்கலாம் அப்படின்னா எப்படி நடிச்சிருக்கணும். இல்ல நான் ஒரே ஒரு மைனஸ் அதுல என்னன்னா ரொம்ப யங்கா இருக்க முடியாது. கொஞ்சம் எபோவ் 35 அப்படின்ற போயிடும். அந்த படத்துக்கு 30க்கு கீழே ஒரு 28 26 அப்படி வரணும். ஸோ அதுக்கு அந்த பையன் எனக்கு ரொம்ப சரியா பட்டார். அதே மாதிரி நித்யா மேனன் பாத்தீங்கன்னா ஒரு ஏற்கனவே 2 படம் தமிழ்ல பண்ணிருக்காங்க. வெப்பம், 180 இதெல்லாம் பண்ணிருக்காங்க. இது ஒரு முக்கியமான படமா இருக்கும் அவங்களோட கேரியருக்கும். எனக்கும் படத்துல ரொம்ப பிளஸா இருந்தது அவங்களோட ஆக்டிங். ஒரு டிஃபரெண்டான ஒரு ஆக்டர். அவங்க ரொம்ப டெடிகேட்டிவா பண்ணக்கூடிய ஒரு ஆக்டர். அதே மாதிரி எனக்கு சந்தானம் சார், பிரகாஷ் ராஜ் சார் எல்லாம் இந்த படத்துல இருக்காங்க. ஸோ நிறைய கூட்டணியோட விஜய் பிரகாஷோட மியூசிக்,
அவர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் என்னோட ஜாயின் பண்றாரு. அவரோட 4 பாடல்களுமே 4 வெரைட்டியான ஒரு ஆல்பமா பண்ணி கொடுத்திருக்காரு. ஜிவி பிரகாஷோட மியூசிக் பத்தி நம்ம தனியா அதிகமாவே பேசலாம். அதுக்கு முன்னாடி ஒரு காலர் மதுரையில இருந்து லைன்ல காத்துட்டு இருக்காங்க. வணக்கம் ராஜேந்திரன். வணக்கம். பேசுங்க, சேரன் சார் கிட்ட பேசுங்க. வணக்கம் ராஜேந்திரன் சார். வணக்கம் சேரன் சார். கொஞ்சம் சவுண்டா பேசுங்க, கேட்கல. ஹலோ வணக்கம், நான் மதுரையில இருந்து ராஜேந்திரன் பேசுறேன். உரங்கான்பட்டி வெள்ளலூர் நாடு. உரங்கான்பட்டி வெள்ளலூர் நாடுனா வெள்ளலூர் பக்கம் எந்த ஊர்? எங்க ஊர்ல அது? ராஜேந்திர முத்து விஜய் பெருமாள் உன்னுடைய ஃப்ரெண்ட் தான் பேசுறேன். ஓ, முத்து விஜய் பெருமாள், எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். எப்படி உங்களுடைய படம் கேட்க ரொம்ப சூப்பரா இருக்கு. அப்படியா? நீ பாத்துட்டியா படம்? பாத்துட்டேன். ஏய் உண்மையிலேயே பாத்துட்டப்பா. ஏய், படம் என்ன ரிலீஸ் ஆகலப்பா? இல்லப்பா, டிவில ட்ரெய்லரா? அப்படி சொல்லு. நீ படம் பார்த்துட்டேன், படம் மாதிரி எனக்கு பக்கு பக்குங்குது, எங்கேயோ விசிடி வந்துருச்சு அப்படின்னு. அப்புறம் இது உன்னுடைய அந்த இது ஆட்டோகிராஃப் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதே மாதிரி இன்னொரு படம் எடுக்கணும். இல்லப்பா இந்த ட்ரெயிலர் பார்த்ததான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. சரி, ஆட்டோகிராஃப் பார்த்தோன்னா உனக்கு என்ன ஞாபகம் வந்துச்சு? என்ன நமக்கு எனக்கு உனக்கு இருக்கிற ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குல்ல? ஆமா. அந்த படத்தை பார்த்தோம், நம்ம ஸ்கூல் டேஸ் எது ஞாபகம் வந்துச்சு? மொத்தமாவே. சரி, சொல்லாத. வேண்டாம், எல்லாரும் பாக்குறாங்க. என்னுடைய படிச்ச வெள்ளலூர் ஹைஸ்கூல்ல படிச்ச அந்த அது பூரா டோட்டலாவே ஞாபகம் வந்துச்சு. ஆமா, வெள்ளலூர் ஸ்கூல். அதான் அந்த ஃபிளாஷ்பேக், அதான் 10th போர்ஷன். வீட்டுல நல்லா இருக்காங்களா? வீட்டுல எல்லாம் இருக்காங்க. தீபாவளி வாழ்த்துக்கள்ப்பா. ரைட்டுப்பா, நன்றி. உனக்கும் உங்க வீட்டுல இருக்க எல்லாத்துக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள். சரியா? நன்றி. நான் பேசுறேன். நல்ல படம் பண்ண எனக்கு வாழ்த்துக்கள்ப்பா உனக்கு. தேங்க்யூ. ரொம்ப நன்றி அழைத்ததுக்கு. அடுத்தது இன்னொரு காலர் கடலூர்ல இருந்து லைன்ல காத்துட்டு இருக்காங்க. வணக்கம் கனலட்சுமி. ஹலோ, வணக்கம் கனலட்சுமி, சொல்லுங்க. கேக்கல. ஓகே, சோ ஜிவி பிரகாஷ் அவருடைய மியூசிக் பத்தி சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவரோட ஒர்க் பண்றீங்க. ஜிவியோட